கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரில் வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெல்சதாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். காலம் சொல் போல் கழியும், தண்ணீரை போல் வடியும், கனாவை போலேயும் ஒளியும், வாலிபமும் மறையும், சீலம் எல்லாம் குறையும், மண்ணின் வாழ் ஒன்றும் நிற்க மாட்டாது. கோல பதுமைக்கும் நீர் குமிழிக்கும் புகைக்குமே, கோல பதுமைக்கும் நீர் குமிழிக்கும் புகைக்குமே, கொண்ட உலகத்தில் அண்ட பரன் என்னை கண்டு கருணைகள் வெண்டு தயவுடன் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவே அதி அந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போம் ஆக. பலவித இக்கட்டையும் திகில்களையும் கடந்தோம், பரம பாதையை நாம் தொடர்ந்தோம். வலிய சீமையை வென்றோம், நலியும் ஆசையை கொன்றோம், வஞ்சகர் பகைக்கும் தப்பி நின்றோம். கலி என்றதெல்லாம் விண்டோம், கர்த்தாவின் மீட்பை கண்டோம். கலி என்றதெல்லாம் விண்டோம், கர்த்தாவின் மீட்பை கண்டோம். காய்ந்த மனதோடு பாய்ந்து விழு கணம், சாய்ந்து கெடவும் ஆராய்ந்து நெறியுடன் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவே அதி அந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போம் ஆக. இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவே அதி அந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போம் ஆக. நம்மை ரட்சிக்க வந்து தம்மை பலியாய் தந்து, நம்மை ரட்சிக்க வந்து தம்மை பலியாய் தந்து, நற்சுகம் மேவவும் அற்புதமாகவும் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவே அதி அந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போம் ஆக. இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவே அதி அந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போம் ஆக. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா,
கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, இன்றும் உயிரோடு இருக்கிறவரே, பலவித இக்கட்டையும் திகில்களையும் கடந்தோம், பரமன் பாதையை தொடர்ந்தோம், கலியென்றதெல்லாம் வென்றோம், கர்த்தாவின் மீட்பை கண்டோம். இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அதியந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போமாக. உம்மை துதிப்பதற்கு நீர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீர். தண்ணீரையும் தீயையும் கடந்து வந்திருக்கிறோம். நீர் பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிளஸிங் பிரைட் டைம்லையும் உம்முடைய கிருபை விளங்கட்டும். கேட்கிற உம்முடைய பிள்ளைகளையும் பேசுகிற என்னையும் இந்த நேரடி ஒலிபரப்பையும் பிளஸிங் ஹவுஸையும் பரிசுத்தாவின் ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக்கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமேன், ஆமேன். உட்காரலாம். இயேசு நல்லவர். ஆமேன் சொல்லுங்களேன். இயேசு உயிரோடு இருக்கிறார். எனவே நாம் உயிரோடு இருக்கிறோம். போன வாரத்தின் தொடர்ச்சி நான் இந்த வாரம் எடுப்பேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். உணர்வுள்ள இதயம் உண்டோ என்று ஆண்டவர் தேடினார். உணர்வுள்ள இருதயத்தை, எல்லா பாவ வழிகளையும் வெறுக்கிறேன், உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தார். இதுதான் தலைப்பு. இன்றைக்கு வாசிக்க கேட்போம். இந்த உணர்வுள்ள இருதயம் எப்படி வரும்? ஏசாயா 66:2 வாசிக்க கேட்போமா? 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டா என்று கர்த்தர் சொல்ல தொடர்ந்துமா? ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவளையே திருப்பி ஒரு ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். இப்ப உணர்வுள்ள இதயம் எங்கே இருந்து வருகிறது? வே ஆஃப் என்ன வே, அது அப்ரோச் என்ன, எங்கே வாங்கலாம், எப்படி அதுக்கு கிடைக்கும்? அப்படி என்று சொன்னால் இங்கே வசனம் சொல்லுது, என் வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை நான் நோக்கி பார்த்து விடுவேன். என் ஊழியம் செய்கிறவன் அல்ல, அபிஷேகத்தை நிறைந்தவன் அல்ல, பாட்டு பாடுறவனே அல்ல, 600 சபைகளை வைத்திருக்கிறவன் அல்ல, என் வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களை அந்த இதயத்துக்குள்ள வந்து வாசம் பண்ணி விடுவோன்றாரு. வாசம் பண்ணுவேன்னு கூட இருக்காது, வாசம் பண்ணுவோம் ஃப்ளூரில் இருக்கும். ஒரு இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, என் வசத்துக்கு நடுங்குறத்தில் நாங்கள் இறங்கி வந்து வாசம் பண்ணுவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ட்ரினிட்டி, திரியேக தெய்வம் மூவரும் ஒன்றாய் வந்து விடுவார்களாம். ஒரு அல்லே மூவர் ஒன்றான தெய்வன் வந்து வசனத்துக்கு நடுங்குகிற ஒரு மனுஷனுடைய இதயத்தில் குடிகொண்டு விடுகிறார்கள். அப்போ வசனம் ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்கும். யோவான் 14:23 வாசிங்க தம்பி. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். வசனத்தை கைக்கொள்ளுகிற இடத்தில் நாங்கள் வந்து வாசமாயிருப்போம். கையை தட்டுங்களேன். நாங்க வந்து வாசமாயிருப்போம். இந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியாதனால தான் உங்களுக்கு இன்னும் சாபம் போக மாட்டேங்குது. நீங்க விரும்புறது வரல, உங்கள் ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரல. உங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் காரணம், சபைக்கு போறீங்க, ஆராதிக்கீங்க, அபிஷேகம் பட்டிருக்கீங்க, தசம்பாகம் கொடுக்குறீங்க, காணிக்கை அனுப்புறீங்க, ஊழியரை கனப்படுகிறீங்க. வசனத்துக்கு நடுங்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்கணும். எங்கள் அப்பா ஒரு அதட்டு போட்டால் எங்கள் வீட்டில் எல்லாரும் அமைதியாக இருப்போம். எங்கள் அப்பாவோட எங்கள் அம்மா மதியானம் 2 to 4 அல்லது 5 வரை தூங்குவாங்க. ஹார்ட் பேஷண்ட் அவங்க. நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருப்போம். அம்மா தூங்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் மூச்சு விடுறது கூட எங்களுக்கு ஒருத்தர் கேட்கும். அங்கிட்டு ஓடிடக்கூடாது, நடந்துடக்கூடாது. ஏன்னா ஹார்ட் பேஷண்ட்டுக்குன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு தெரியுமா? அந்த சத்தம் போட்டால் கூட அப்படி தான் திரிப்பாங்க. ஒரு அப்படி எழும்பிட்டாங்கன்னா அன்றைக்கி நாங்கள் செத்தானு வச்சுக்கோங்க. எழும்பிட்டாங்கன்னா
உரிச்சு தருவாங்க. டென்ஷன் ஆகும்ல ஹார்ட் பேஷனுக்கு. ஒரு சத்தம் போடுவாங்க, அவ்வளோதான், அதோட சைலண்ட். எங்கள் அம்மா வார்த்தைக்கு அவ்வளோ மதிப்பு எங்கள் வீட்டில். அப்பா அம்மா வந்தவுடன் நாங்கள் எழும்பி நின்று கொள்வோம். என் தாய் இந்த அப்புறம் வீட்டுக்குள்ளே வராங்கன்னா நாங்கள் எழும்பி நிற்போம். எங்கள் அப்பா என்னை கூப்பிடாரு, தென்சிங் கர்ட்டனுக்கு பின்னாடி என்னப்பா அப்படிப்பேன். என் அப்பா பக்கத்தில் இதுவரை நான் படுத்திருக்கேனா அப்படிங்கிறது எனக்கு ஞாபகமே இல்லை. எங்கள் அப்பா பக்கத்தில் இதுவரைக்கும் நான் படுத்திருக்கேனான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. என்னைக்காவது இருந்திருக்கலாம். ரொம்ப அன்பான தகப்பன், பிள்ளைங்க மேலே உயிரையே வச்சுருக்க தகப்பன். அப்பா பிள்ளைங்க உறவு அப்படி தான் இருந்துச்சு. கனத்துக்குரியவராக இருந்தார் அந்த இப்போ குடும்பத் தலைவன் ரேஷன் கார்டில் போட்டிருக்கல, உண்மையிலே தலைவராக இருந்தார்கள் அந்த காலத்து பெற்றோர்கள். இப்போ தலைவனெல்லாம் இல்லை, இப்போ தலைவியாகவும் மாறிடுச்சு. இப்போ தலைவி பெரிய ஆளால் நினச்சா பிள்ளைங்க விட மாட்டாங்க, மருமகா வந்து தலைவியாகிறார். மாமியார் கதி அதோகதி ஆயிடுச்சு. அன்னையோட தலைவர் போஸ்ட்டு ரிஜெக்டட், மாமியார் போச்சு. ஆனால் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி வளர்த்து பாருங்களேன். ஆண்டோடைய வார்த்தைக்கு பயப்படும் பயத்தில் சின்ன குழந்தையிலிருந்து வளர்த்து பாருங்களேன், அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள். நான் வசனம் சொல்லுது, பெற்றோர்களை கனப்படுத்து. உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உனக்கு நன்மை உண்டாயிருக்கிறதுக்கும் இந்த உன்னை பெற்ற தாயும் தந்தையும் கனம் பண்ணு. கர்த்தரை கனம் பண்ணு, அடுத்து பெற்றோரை கனம் பண்ணு. என்ன வார்த்தை பாருங்களேன். கர்த்தரை கனம் பண்ணு, உன் விளைவின் முதற் பலனாலும் உன் கையின் எல்லா காரியத்தாலும் கர்த்தரை கனம் பண்ணு. நன்மை உண்டாயிருக்க உன் பெற்றோரை கனம் பண்ணு. அப்ப கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கணும். ஒரு வார்த்தை அப்பா அம்மாவை எடுத்து பேசிடாதீங்க. ஏன் பெற்றா என்று கேட்கிறவன் சபிக்கப்பட்டவனாம். தாய் தகப்பனை தூஷிக்கிறனுடைய கண்களை நதியின் காகங்கள் பிடுங்கி தின்னும். இந்த உலகத்துக்கு கர்த்தருக்கு அடுத்து உங்களை கொண்டு வந்ததே அவங்க தான். சாமுவேலு, ரமேஷ், ஜாஸ்வா இவங்களுக்கெல்லாம் யார் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினது? பெற்றோர், ஈன்றெடுத்த அன்னை, தந்தை. அப்போ இந்த ஆண்டவர் நமக்கு அழகாக தான் சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்கா, உங்கள் அப்பா அம்மாவை கனப்படுத்துங்க. ரெஸ்பெக்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச காலம் உன் இஷ்டத்துக்கு ஓடுவேன், அப்புறம் உனக்கு ஓடுறதுக்கு கால் இருக்காது. உன் இஷ்டத்துக்கு ஓடுவேன், அப்புறம் ஓடுறதுக்கு ஜிம்முக்கு போக கால் இருக்காது. அப்புறம் சிக்ஸ் பேக்கும் இல்லை, செஸ்ட்டும் இல்லை. செஸ்ட்டும் சூம்பி போயிடும், சிக்ஸ் பேக்கு டோட்டல் பேக்காக மாறி போயிடும். ஏன்னா ஆண்டவர் அப்படி தான், வாய்ஸ் நாட்கள் நீடித்திருப்பதற்கு நன்மை வருவதற்கு பெற்றோரை கனப்படுத்து. அப்போ கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கும் போது நம்ம வாழ்க்கை ரொம்ப செவ்வையாக இருக்கும். நான் என் பெற்றோரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் வாங்குவதற்காக காத்திருந்தேன். கிறிஸ்துமஸ் ஈஸ்டருக்குல்ல, மரிக்கும் பொழுதும் அவர்கள் என்னை ஆசீர்வதித்து விட்டு போக வேண்டும். ஒரு வார்த்தை என் அப்பாட்ட கேட்டேன், எங்கள் அம்மாட்ட கேட்டேன், உங்களை நல்லா பார்த்துக்கிட்டேனப்பா, அப்பா அம்மா உங்களை நன்றாக கவனித்து கொண்டேனா, எல்லாவற்றையும் நல்லா பார்த்துக்கிட்டேனா? எங்கள் அப்பா சொன்னார், சீ, இப்படிப்பட்ட பிள்ளை யாருக்கு கிடச்சிருக்கோம்? என் ஆண்டவர் எனக்கு அப்படிப்பட்ட பிள்ளையை கொடுத்தார். 1000 தலைமுறைக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். என் அம்மாவும் ஆசீர்வாதம். அந்த மாதிரி ஒரு பொக்கிஷம் எனக்கு உலகில் ஒன்றுமே இல்லை. தோளில் சுமந்தேன் என் தாயின் தகப்பனையும். 87 வயசு வரை எங்கள் அப்பாவை, 67 வயசு வரை எங்கள் அம்மாவை. 2 பேரும் சாதாரணமாக இல்லை, ஆல்டர்னேட் டேஸ். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என் தாயாருக்கு டயாலிசிஸ் பண்ணணும். இவ்வளோ மாத்திரையை சாசல் வச்சுருப்பாங்க. ஒரு நாள் கூட எங்கள் அம்மா இவ்வளோ வியாதி வச்சுட்டு படுக்கலைங்க. மறிக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் படுத்தாங்க. வில்பவர் அவ்வளவு, கர்த்தர் மீது பாசம். அதை விட கர்த்தருடைய வழியை விட்டு விலகணும்னா கொன்னே போடுவாங்க. கடைசியாக எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணாங்க, இங்கே வாய்யா உட்கார், கர்த்தருடைய ஊழியத்தை ஒரே பிள்ளையை ஈசாக்க பலிபிடத்தில் வச்ச மாதிரி வச்சு கொடுத்துட்டேன். ஒரு பையனை
வாழ்க்கையில் ஒன்றை கரெக்டாக கவனித்துக்க, கர்த்தரை ஏமாற்றாத, மனுஷங்களை ஏமாற்றாத, ஆண்டவருடைய வசனத்தை விட்டு வலது பக்கம் இடது பக்கம் சாஞ்சிராத, கடைசி வரை உண்மை உத்தமமான ஊழியக்காரனா நெல், ஆத்தும ஆதாயத்தை உத்தமமாக செய், வியாபாரமாக இந்த ஊழியத்தை மாற்றாத, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து நட, கர்த்தர் உன்னோடு இருப்பார். கைகளை தட்டி தேவ சித்தம் இல்லாத எதையுமே செய்யாத. அதனால தான் யாராவது ஜெபம் பண்ணி கேட்டாங்கன்னா அவங்க முகத்தாட்சினத்துக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாதுல்ல. அந்த ரிவைஸ் பண்ணுறதே இல்லைங்க. ஒரு தடவை கத்துச்சுன்னா அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் கெஞ்சினாலும் சரி, தங்கத்தை கொட்டி அதை கொஞ்சம் திருப்பி ஒரு ரீகன்சிடர் பண்ணுங்க பிரதர்னாலும் அந்த உறவே முறிஞ்சாலும் சரி எனக்கு கவலை இல்லைன்ற ஒரே தரம் கத்த சொன்னா அப்படின்றுவேன். அதுக்கு பேர திருப்பி பேசவே மாட்டேன். நான் ஒரு வாக்கு கொடுத்தால் அதிலிருந்து பின்மாற மாட்டேன். ஐயா எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தா நான் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருப்பேன். நீங்கள் பின்மாறினா நீங்கள் கர்த்தர்கிட்ட கணக்கு கொடுத்துக்கணும். நான் பின்மாற மாட்டேன். இங்கே இருக்கிற எல்லாருடைய இருதயத்தின் நெஞ்சையும் தொட்டு சொல்லுங்கள், நான் சொன்ன வார்த்தையிலேருந்து ஒரு மயிரலை நான் நழுவி இருக்கிறேனா என்று. அப்படி சொன்னாலே எனக்கு இதயம் அடைச்சிரும். ஏன்னா என் ஆண்டவருக்கு நான் துரோகம் பண்ணிவிட்டேன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு ஊழியக்காரன் வார்த்தையில் உண்மையுள்ளவனாக இருக்கணும். வாக்கு கொடுத்ததில் ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கணும். இந்த வாக்கு கொடுக்கறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. போலியெல்லாம் வாக்கு கொடுக்கக்கூடாது. இந்த நேம்ஸுக்கு சொல்லுவாங்க, நான் பார்த்துக்கிறேங்க, நான் பார்த்துக்கிறேன், சரி சரி எவ்வளோ தேவை இருக்குது, இவ்வளோவா, அடுத்த மாதம் 4ஆம் தேதிக்குள்ளே வரலாம், பார்க்கலாம், எப்படியாவது நான் செஞ்சிடறேன்ப்பா. நான் அதை நம்பி யார்ட்டையும் கேட்க மாட்டோம். அடுத்த மாதம் 4ஆம் தேதி, அடுத்த வருஷம் 4ஆம் தேதி ஆயிரும். வர வேண்டியது வரல, அதனால செய்யலை. ஏண்டா வாக்கு கொடுத்த? உன்னைத்தான் மலை போல நம்பியிருந்தேனே, ஏன் இவனை போய் மலை போல நம்பியிருக்கணும்? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரம் ஆக என் கண்களை ஏறெடுக்கிறேன். கைகளை தட்டி நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மலேசியாவில் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ நமக்கு இடம் நிறையா வாங்கணும், பிளெஸ்ஸிங் ஹவுஸ் கட்டணும். இதே பிரச்சனை அப்போவுமே ஆரம்பிச்சிட்டேன். அப்போ எல்லாரும் அந்த சபையில் நான் அனௌன்ஸ் பண்ணது, எல்லாரும் அந்த தொகை அன்றைக்கி ரொம்ப சின்ன தொகை தான், 25 லட்சத்துக்கு ஃபுல்லாக. இப்போ 2.5-3 கோடி விலையை அப்போ எவ்வளோ சொல்கிறாங்க? 20 லட்சம் பத்திர செலவோடு 25 லட்சம் வரும். கொடுக்கறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. செக் எழுதுகிறாங்க, ட்ராட் போடுறாங்க, நோட் எடுக்கிறாங்க, மலேசியன் ரிங்கிட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு வராங்க. ஒருத்தன் ஓடி வந்தான் பாருங்கள், மைக்கை பிடிச்சான் டப்புன்னு, யாரும் கொடுக்க வேண்டாம், நானே கொடுத்து விடுகிறேன். அவன் பொருளாதார நிலைமை எனக்கும் தெரியும். நான் இந்த பிளஸிங் ஹவுஸுக்கு என்ன அந்த ஆசீர்வாதம் முழுது எனக்கு தான் வரணும், யாரும் கொடுக்க வேண்டான்ட்டான். என் மாப்பிள்ளையும் வந்திருந்தாரு, நான் வந்து ஏன் கொடுக்குறவனுக்கு எடுக்கிறான், இவன் வச்சிருப்பான் போல காசு அப்படின்ட்டு காரில் இன்றைக்கி அவந்தால தான் கூட்டிகிட்டு போகுது அவங்க வீட்டில். பிரதர் காசு அங்கே கொடுத்தீங்கன்னா நான் கேரளா தமிழ்நாட்டுக்கு இல்லைண்ணே, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம்னு திட்டம் போட்டிருக்கேன், அதில் கத்துற ஆசீர்வதிச்சா அந்த காசில் கொடுக்கலான்னு சொன்னேன். நாய் பெற்ற தெங்கம்பழம் தானும் தெங்காது, மற்றவங்களை தெங்கவும் விடாது. எனக்கு என்ன சொல்லணுது, அத்தனை பேரும் காசை வச்சுட்டு வரிசைன்னாங்க. இனிமேல் ஒரு மீட்டிங் போட்டு அவங்களெல்லாம் கூப்பிட முடியும்? சொற்ப மதிகேடு திரளான நன்மைகளை கெடுக்கும். எனக்கு கோபம் வந்துருச்சுங்க. என் மனுஷன் தானா? நான் ஆண்டவருக்கு ஆலயம் கட்டுவதற்கு அவ்வளோ இருந்தேன், மக்கள் அவ்வளோ உற்சாகத்தோடு வந்தாங்க. கெடுத்துட்டு உனக்கே குடிக்க கஞ்சி கிடையாது, நீ எதுக்குடா அதை சொன்னேன்னு கேட்டேன். சரி, கர்த்தர் அதையும் நன்மைக்கு தான் முடிப்பார், வேறு விதத்தில் எப்படியா சந்திப்பார்னு உட்காந்துச்சு. இப்போ 25 வருஷம் ஆச்சு அது போய் முடிஞ்சு. அவர் குடும்பம் நாளாயிருச்சு. அவர் 2 காலும் எடுத்துட்டாங்க. இப்போ மரணப்படுக்கையில் இருக்கார், கட்டக்காலை போட்டுக்கிட்டு. வயசு 40 தான். ரொம்ப கவலை எனக்கு. ஆண்டவர் சமூகத்தில்
பதறி பேசக்கூடாது. கையை தட்டுங்களேன். இது மிரட்டுறேன்னு நினைக்காதீங்க. இப்பவும் ஃபோன் பண்ணி ஆன்லைனில் அவங்க சிஸ்டர் மாரை பேச சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கங்க. மிரட்டுறேன்னு நினைக்காதீங்க. தேவனுடைய வார்த்தையில் ஒரு மனுஷன் தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் உன் நாக்கில் சுத்தம் இருக்கணும், வார்த்தையில் உண்மை இருக்கணும், மிதமிஞ்சி எண்ணக்கூடாது, ஒரு அல்ல வாக்கு கொடுக்கக்கூடாது. கொடுத்துட்டா நஷ்டம் வந்தாலும் வீட்டை விற்று கொடுத்துரு. என்னங்கய்யா சரிதானே? புதூர் பக்கத்தில் இருக்க வீட்டை விற்று கொடுத்துறியா? உடனே கம்மான்னு சொல்லுவான், பாரு இந்த ஒத்த வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்குவான், வீட்டை விற்று கொடுத்துற காசு கேட்குறான்னு. லூசு பையில அப்படி பேக்கலடா, வார்த்தையில் உண்மையாயிருன்னு. நாய் விற்ற பணத்தையும் வேசி பணத்தையும் கர்த்தருடைய பெட்டியிலே போடக்கூடாது. நான் காணிக்க வாங்கும் பொழுது கொடுக்கிறவரை வந்து என் கையில் கொடுக்கும் கர்த்தர்ட்ட கேட்டு தான் வாங்குவேன். வாங்கவா வாங்க வேணுமா? எத்தனையோ தங்கங்களை கூட நான் வேண்டாண்டு ஒதுக்கி இருக்கிறேன். இதுவரை பணத்துக்காக ஊழியம் செய்ததுமில்லை, செய்ய போகிறதுமில்லை. என் ஆண்டவருடைய வீடு கட்டப்பட வேண்டும். நாங்கள் என் பிள்ளைங்களாம் நேற்று வெயிலில் கொத்திக்கிற வெயில், என்னை எப்படி உட்கார்ந்துருந்தீங்களோ எனக்கு தெரியாது. இந்தியாவில் சிஸ்டர் 111 டிகிரி 130 டிகிரிலாம் வந்திருக்கு நேற்று வெயில். அதில் கூட்டமே வராது, சாப்பாடு ரொம்ப குறைவாக போடுறானே. என்னைக்கு கூட அதிக கூட்டம் வந்துச்சு. நம்ம அப்போ தம்பி சதீஷ் சொன்னார், நம்ம என்னைக்கெல்லாம் பதறி அடிச்சு இன்றைக்கி வராதுன்னு நினைப்போம், அன்றைக்கி அவ்வளோ ஃபுல்லாகுதானே. அதான் நம்ம நினைவுகள் அவர் நினைவுகள் அல்லப்பான்னு ஒரு அல்லையிலையோ சொல்லுங்கள். நம் நினைவுகள் அவர் நினைவுகள் அல்ல, இல்லாதவர்கள் இருக்கிறவர்களாய் மாற்றுகிற தெய்வன். கால சூழலை கூட நமக்கு சாதகமாய், மற்ற உலகத்துக்கு தான் எதிர்மறை, நமக்கு பாசிட்டிவ். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. வசனத்துக்கு நடுங்கிறவர்களுக்கு உணர்வுள்ள இதயம், உணர்வுள்ள இதயத்திலிருந்து பிறக்கும் வார்த்தை சுத்தமாக இருக்கும். இந்த சுத்தமான வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் ஃபில்டர் பண்ணி பேசுங்க, ஆலோசித்து பேசுங்க. யாருக்கும் வாக்கு கொடுத்துடாதீங்க. வாக்கு கொடுத்துட்டா நிறைவேற்றாமல் இருந்துடாதீங்க. விசேஷமாக கர்த்தருக்கு வாக்கு கொடுத்துடாதீங்க. பொருத்தனை பண்ணிவிட்டு அது நிறைவேற்றாமல் இருந்தால் என்ன இருக்கும்? அது கண்ணியாக இருக்கும். அப்போ ஆண்டவருக்கு வாக்கு கொடுக்கிறது. நான் ஆண்டவருக்கு சொன்னேன், என் உயிர் இந்த பூமியில் இருக்கும் வரை நான் நமக்காகத்தான் ஊழியம் செய்யணும். ஒப்பு கொடுக்குறேன்னப்பா. எங்கள் அம்மா சொன்னாங்க, ஒரே மகன் ஈசாக்கு, இப்படி தான் ஜெபம் பண்ணுவாங்க, ஈசாக்கு நான் பலிபீடத்தில் வைத்தேன், இனி திருப்பி கேட்க மாட்டேன். தினம் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. என் பிள்ளைய பலிபீடத்தில் வச்சுட்டேன், திருப்பி நான் கேட்க மாட்டேன். இப்பவும் என் ஜெபம் என்ன தெரியுமா? என் மூச்சு கடைசி மூச்சு விடும்போதும் அவரை பேசி கொண்டிருக்கும் பொழுதே பரலோகம் போனோம், பரிசுத்தமாக இருக்கும் பொழுதே பரலோகம் போனோம். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு திரளான கூட்டத்தை கொண்டு போனோம். கைகளை தட்டி திரளான கூட்டத்தை கொண்டு போனோம். நானும் போனோம், என் மூலமாக வார்த்தையை கேட்ட பிள்ளைகளும் போனோம். அவனுடைய வார்த்தைக்கு நடுங்குகிற ஒரு இதயத்தில் தேவன் வந்து வாசம் பண்ணுகிறார். அங்கே உணர்வுள்ள வார்த்தை இருக்கும், உண்மையான வார்த்தை இருக்கும், கர்த்தருக்கு பிரியமான வார்த்தை இருக்கும், மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொண்டு போகிற வார்த்தை இருக்கும். ஒருவன் சொல் தவறாதவனாக இருந்தால் பூர்ண புருஷனாக இருக்கிறான். கைகளை தட்டி சொல் தவறாதவன் பூர்ண புருஷன். அப்படி தவறுனா நீ ஆணும் இல்லை பொண்ணும் இல்லை அந்த கேட்டகரியில் இருக்கிற அர்த்தம். அல்லது இன்னும் வளராத முழுமையடையாத புருஷனாகாத குழந்தைன்னு அர்த்தம். சொல் தவறாதவன் ஆனால் பூர்ண புருஷனாக இருக்கிறான். எனவே தான் வசனத்துக்கு நடுங்கும் பொழுதே 3 விதமான மக்கள் உண்டு. ஒன்று சன் மார்க்கன், இரண்டாவது துன்மார்க்கன், மூன்றாவது உத்தம மார்க்கன். சன்மார்க்கன் என்றால் மனசாட்சியின்படி வாழ்கிறவங்க, அவங்க எல்லா மதத்திலும் இருப்பார்கள். நிறைய பெரியவாளை பார்த்துருக்கேன், ஈ எறும்புக்கு கூட தீங்கு செய்ய மாட்டோம்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? உண்மை உத்தமமாக இருப்பாங்க. இஸ்லாமிய சகோதரர்கள் ஏழைக்கு அவ்வளோ இறங்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏழைக்கெல்லாம் அப்படி பசின்னு கட்ட உடனே அள்ளி கொடுத்துருவாங்க. துபாய் சேக்கெல்லாம் ரோட்டில் நிற்கிறவங்களாம் கூப்பிட்டு போடுவாங்க. அவங்களுக்கு அது ஒரு நம்பிக்கை.
நிறைய பிராமண பெரியவளை பார்த்துருக்கேன், ரொம்ப இறக்க குணமுள்ளவங்களாக இருப்பாங்க, பொய்யே சொல்ல மாட்டாங்க. ஒரு ஜட்ஜு நான் கோர்ட்டில் பார்த்தேன், அவருக்கு வயசு 65 இருக்கும், டர்பன் கட்டியிருக்கிறார், தார்பாச்சி உடுத்து கோட்டு போட்டிருக்கார். இப்போமோ ஒரு கணவன் மனைவி வந்து கணவன் வேண்டாம் என்று டிவோர்ஸ் கேஸ் போட்டிருக்கிறார். குழந்தை இருக்குது, குழந்தைய அவன் பார்த்து 1 வருஷமோ 2 வருஷமோ ஆச்சு, ஒரு பொன் குழந்தை. அங்கேருந்து பார்த்தவொன்னே அப்பாட்ட வாம்மா அப்படின்றாரு. குழந்தை சடான்னு ஓடி வருது, அப்பா பார்த்ததும் சட்டுன்னு பிடிச்சி இழுத்தா குழந்தைய. இழுத்து எங்கே போகிற, அவன்லாம் போகிற மோசமானவன், அவன்கிட்ட போகாத அப்படின்ட்டு. யார்? அவன் தான் அப்பேன். அந்த பையனுடைய வக்கீல் நிற்கிறாரு. இந்த பிராமண பெரிய யாரோட வக்கீல் தெரியுமா? ஒய்ஃபுக்கு வக்கீல். அப்போ சொன்னார், அந்த வக்கீல் அவனோட வக்கீல் பேசாமல் தான் இருந்தார். பிராமண பெரியவா அந்த பொண்ணோட வக்கீல் சொன்னார், நீ எல்லாம் பொம்பளையா, தூ, உனக்கு போய் நான் கேஸ் எடுத்தேன் பார்த்தியா, அவமானமாக இருக்கிறது. அவன் குழந்தை தானே அது? ஆமாம். நீ தானே அவனை விட்டு பிரிஞ்சிருக்க? ஆமாம். குழந்தைய பிரிக்கிறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம்னு கேட்டார். அவன் சொல்கிறான், அம்மா நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், உன் மனசு வேதனைப்பட்டிருந்துச்சுன்னா மன்னிச்சிக்க, வா சேர்ந்து வாழ்வோம், நம்ம பிள்ளை அனாதை பேருன்னு கெஞ்சிறான். நான் பக்கத்தில் நீ சஞ்சோ நிற்கிறான். அப்போ முடியாது அப்படின்னா உடனே இந்த வக்கீல் சொன்னார், உனக்கு வாதாட எனக்கு முடியாது, போ. இப்படிப்பட்ட ஒரு அகராதி பிடித்த பெண்ணை என் வாழ்நாள் சந்தித்த, உன் பக்கத்தில் நீதியே இல்லை, தர்மமே இல்லை, தர்மம் இல்லாத ஒரு கேஸுக்கு நான் வழக்காட நேக்க முடியாதுன்றேன், உன் வாழ்க்கை சாபமாக போயிடும் போ அப்படின்ட்டார். குழந்தைய பிரிக்கிறிய, நீ ஒரு பொண்ணா? அந்த பெண்ணோட உறவினர்கள்லாம் திட்டினார்கள், நீ மனுஷிதானா? அதுக்கு பிறகு தான் உணர்வு அவங்களுக்கு வருது, அந்த மருமகனை அடிக்கணும்னு வந்தவங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் நீதியின் பக்கம் எப்பொழுது நிற்போம்? சன்மார்க்கன்னா மனசாட்சி இப்படி வாழுகிற, உன் காசு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நான் வழக்காட வேண்டாம், வாங்க சார் 2 பேரும் சேர்த்து வைப்போம், வக்கீல் ஜட்ஜையாட்ட போய் பேசுவோம். இதோ எதிர்மனதார் மனுதார் 2 பேர் வக்கீல் சேர்ந்தாங்க, பேசினாங்க. அவருக்கு காசு போகுதுன்னு அவருக்கு கவலை. யாருக்கு? இப்போ பையன் வீட்டு வக்கீலுக்கு, ஐயோ எந்த ஆள் வரை சேர்த்து வைக்கிறானே, அங்கே சேர்த்து வைக்கிறதுக்கு விரும்புறதுக்கு ஒரு சிலர் தான் விரல் விட்டு தான் எண்ணலாம், வாய்தா இழுத்தா தானே அவங்களுக்கு வருமானம். அதனால் எல்லா வக்கீலும் அப்படி மோசம் சொல்ல முடியாது, உத்தமர்களும் நல்லவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒருத்தர் கடன் கொடுக்கணுங்க, கடன் கொடுக்கறது 50,000 ரூபா, வக்கீல் தரமாட்டேன் திருப்பி கொடுக்கல, 50,000 ரூபா வாங்கி கொடுங்கன்னு கேஸ் கொடுத்தாரு. ஒரு வக்கீல் அப்பாயின்மெண்ட் பண்ணார். கேஸ் இழுக்குது 4 வருஷமாக இழுக்குது. தினமும் மாதம் 10,000 ரூபா ஃபீஸு, 4 வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? இவருக்கு வர வேண்டியது எவ்வளவு? 50,000 ரூபா. 4 வருஷம் கேஸ் இழுத்துச்சு. இவர் வாய்தா வாங்கிக்கிட்டே இருக்கார், அடுத்த வாய்தா ஹியரிங் கிரயருன்னு. அப்போ இவனால் முடியலை. என்ன சார் 50,000த்துக்கு நான் 3 லட்சம் செலவழிச்சிட்டேன், இந்த 50,000த்துக்கு என்ன சார் அப்படிங்க? உன்ன கடைசி அவன்கிட்ட என்ன ஒரு வார்த்தை பேசிப்பாரு அப்படின்னாரு. இப்போ தான் வந்திருக்காம நினச்சேன். சரி, கடன் கொடுத்தவன்கிட்ட போய் பேசிப்பார். பேசினான், பேசிட்டு வந்தான். பேசினே, ஆமாம். அவன் என்ன சொன்னான்? கொடுக்க முடியாது, உன் பணத்தை எங்கே வாங்க சொன்னான்? பிசாசிட்ட போய் வாங்கிக்க போ, நான் தரமாட்டேன், பேய்கிட்ட போய் வாங்கு அப்படின்னா. என்ன சொன்னா? பேய்கிட்ட போய் வாங்குன்னா. அப்போ நீ என்ன செய்ய? அதான் உன்கிட்ட வந்திருக்கேன். பிசாசிட்ட போய் வாங்குன்னு சொன்னால் அதனால தான் உனக்கிட்ட வந்திருக்கேன். கேஷு வேண்டாம், ஒன்று வேண்டாம், அந்த காசும் வேண்டாம், போயிட்டான். சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சேர்ந்து வாழ நினச்சாலும் ஆதாயம் வரவர்கள் உங்களை வாழ விட மாட்டாங்க. எனவே தான் சொல்கிறேன், கல்யாணத்தில் கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரு உடன்படிக்கை பண்ணிங்களே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யார்கிட்ட உடன்படிக்கை பண்ணீங்க? கத்தட்ட கையை தட்டுங்களேன். அப்போ வார்த்தை சொல்லல உத்தமம், வார்த்தையில் உண்மை இருக்கணும், நம்ம சொல்கிற சொல்ல உண்மை இருக்கணும். நான் என்னுடைய ஸ்டாஃப்ஸ்கிட்ட கேட்பேன், என் வீட்டில் இருக்க பசங்கிட்ட கேட்பேன். கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தீர்மானிச்சுன்னா சொல்லுவேன், கடைசி வரை எங்கே இருக்கலாம் உன் ஐடியா? இங்கே இருக்க போறியா, வெளியே போகிறியா? வெளியே போகிறேன்னா அதுக்கு ஒரு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கை.
ஊழியத்தில் தான் நான் இருப்பேன், உண்மைதானா? ஒரே வார்த்தை தான் கேட்பேன். உண்மைதான்னு சொல்லட்டா என்ன மாதிரி அவங்கள நம்புவேன். உடனே அவங்க வாழ்க்கையில் நாம் பொறுப்படுத்திக் கொள்ளலாமா? உன் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சு குழந்தை குட்டியோட பார்க்குறது சந்தோஷம். பென்னிக்கு அப்படி தான் கேட்டேன், ராஜாவுக்கு அப்படி கேட்டேன். அவர் என்னை இல்லாமல் என்னை மறைத்து ஒரு பெண் பார்க்க போனார் திருச்சிக்கு. பெண் படோகத்துட்டு போன உடனே மாப்பிள்ளை கையில் காரை கொடுத்துட்டாங்க. காரை கொடுத்து ஒரு ஆஃப் ஆக்கினாங்க. வருங்க மாப்பிள்ளை இன்னும் பொண்ணை பார்த்து முடிக்கலை. மாமியார், இப்போ உள்ள மாமியார், ரீசெண்ட் மாமியார் இங்கே இருக்காங்க. அப்போ மாப்பிள்ளை நீங்களே கார் ஓட்டு, இவன் கார் ஓட்டுறது எப்படின்னு எனக்கு தெரியும், இன்றைக்கி மாமனாரோடு அம்போம் அப்படின்னு காரை ஓட்டினோடனே இவனுக்கு அப்பா இவ்வளோ பெரிய இடத்துல சம்பந்தம் 1500 பேர் சபையுள்ள ஒரு சபையும் கொடுக்க போகிறாங்க. நமக்கு பிஸ்கோத்து நம்மக்கிட்ட இருப்பானா? இவன் பார்த்த உடனே சபையை கொடுத்தாங்க, காரை கொடுத்தாங்க. மாப்பிள்ளை போயினா சரின்னு என் தம்பி ஹென்ரி சாமுவேல், அவனுடைய அக்கா மாப்பிள்ளை, எனக்கு தம்பி, இங்கே வளர்ந்தவன் தான் என் பிள்ளை, ஆவிக்குரிய மகன். அவன் அங்கேருந்து அண்ணே தேவசத்தை இல்லாமல் நடக்கிறான் அண்ணே, எனக்கு பேசவும் முடியலண்ணே. நீ பேசாமல் இரு, நான் சொல்லுவேன், நீ பேசாமல் இரு. கர்த்தர் ஒரு பாடம் கொடுக்கறதுக்காக கூட்டிகிட்டு போயிருக்க, இரு பொறுத்திருந்து பார் அப்படின்ட்டு பேசாமல் இங்கே உட்காந்துக்கிட்டேன். நான் போகலை. பெண்ணை பார்க்க போனாங்க. சரி பெண்ணை வர சொல்லுங்கன்னா 4 பேர் பெண்ணை தூக்கிட்டு வந்தாங்க. பெண்ணு இப்படியே பார்த்துக்கிட்டு நிற்கிது. முடித்தாங்க. பெண் பிடித்திருக்கிறதா? காரு 1500 பேர் இருக்கிற சபை. பெண்ணு பிடித்திருக்கதா? பெண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லு. 1500 பேர் அவங்க அப்பா சொல்லியிருப்பார், அவர் சொன்னார், எனக்கு தெரியாது. 1500 பேர்ரா, பெரிய பாஸ்டர் ஆயிடுவேன் நீ. சரின்னு நான் இங்கே வந்து கேட்டேன், ராஜா பொண்ணை பார்த்துட்டியா, பிடிச்சிருக்கா, வந்து பேசுகிறேன். என்ன சொன்னா, வந்து எல்லோரும் ஆன்லைனில் சிரிக்கிறாங்க, படுத்துறாங்க. வந்து பேசுகிறேன் அண்ணே அப்படின்னா. சரி வந்தான், நானும் வரவேற்றேன். கங்க்ராச்சுலேஷன், பெண்ணு அமைஞ்சிருச்சா அப்படின்னே. அப்படிடா, ஏன்டா இப்படி அழுகிற? அண்ணனை விட்டு பிரியறவனு பாசத்தில் அழுகிறான் போலக்கா. சென்ட்ரு ஹாலில் முழங்கால் போட்டான். என்னடா அப்போ பொண்ணு பிடிச்சிருச்சு போலக்கு, என்னை ஆசீர்வதிக்க சொல்கிறான். ஆண்டவரை, அடுத்த வார்த்தை, உம்முடைய சித்தம் இல்லாத ஒரு கல்யாணம் எனக்கு வேண்டவே வேண்டாம். உமக்கு என்ன சித்தமோ அது நடந்தால் போதும் ஆண்டவரே ஏசப்பான்னு ஆளுதான். அப்படி வாடி மாப்பிள்ளை கொடுக்கறத கொடுத்தா தான் நம்ம நினைப்பு தான் புழப்ப கெடுக்குதாமா. நம்ம நினைப்போம் வைகுண்டம் பேர் ஏறி என்னது இனத்தைய பிடிப்பேன் இருக்குல்ல. அப்போ இவன் ஏன் என்னென்னமோ நடந்துடும். நம்ம கல்யாணத்துக்கு பிறகு நம்ம ஆஹான் இருக்கலாம், ஓஹோன்னு இருக்கலாம்ப்பா, ஒன்றும் இருக்க மாட்டாங்க, சீச்சின்னு இருப்பேன். அப்புறம் நான் அப்போ கேட்டேன், நீ இங்கே தான் இருக்கணும்னு ஐடியாவா? இல்லை 1500 பேர்கிட்ட இல்லை, செத்தாலும் இங்கே தான் இருப்பேன். அப்போ உன் வாழ்க்கையை நான் பொறுப்படுத்திக் கொள்ளலாமா? இருக்கலாம். கல்யாணம் பண்ணி வைக்கட்டுமா? வைங்க. நான் சொல்கிற பொண்ணை தான் கட்டணும். நான் ஜெபம் பண்ணேன். என்னுடைய நண்பர் சபையிலேருந்து தேனிலேருந்து ஒரு பொண்ணு வந்துச்சு. பொண்ணு எப்படி இப்படி ஏதுன்னு பார்க்கல. உடனே நானே ஃபோன் பண்ணேன். பொண்ணோட அம்மா எடுத்தாங்க. பாப்பா என்னைய தெரியுமா சிஸ்டர்? உங்களுக்கு தெரியவே தெரியாது. நாங்கள் என்னையே தெரியலையா உங்களுக்கு? டென்சிங் டேனியல் எனக்கு தெரியாதுங்க. யூடியூப்பில் கூட பார்த்ததில்ல, டிவியில் பார்த்து தெரியாதுங்க. நான் இந்துலேருந்து இப்போ தான் வந்திருக்கேன், கிறிஸ்தவங்களுக்கே தெரியாது. அப்படியா? அப்போ உங்கள் பாஸ்டர் தாசையா தானே? ஆமாம், அவர்கிட்ட கேளுங்க என்னைய. சரி பாப்பா வரட்டும். அந்த உடனே அப்படி சரி பாஸ்டர் அப்படின்னாங்க. இவங்களும் என்னைய பாஸ்டர்னாங்க. ராஜா மனைவி என்னைய பாஸ்டர் அப்படின்னா. நான் பாஸ்டர்னு கூப்பிடாதம்மா, அங்கிள்னு கூப்பிடு. சரி, அடுத்த நாள் ஒரு வாரத்துலையா பொண்ணு பார்க்க போனோம். பொண்ணு தான் கர்த்தர் என்கிட்ட கேட்டு தான் நான் போகிறேன், கர்த்தருக்காக போக மாட்டேன். இவன் பொண்ணை பார்த்தான், அவன் தானே பார்க்கணும். நானும் பொண்ணை பார்த்தேன். பொண்ணு பார்த்தா டபக்குன்னு வந்தால் மேக்கப் இல்லை, ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு சாரி கட்டு ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்து கீழே சடக்குன்னு தரையில் உட்காந்தா. அங்கிள் தோத்துற அங்கிள், பிரைஸ் தி லார்ட் அங்கிள். அவள் சாட்சியை சொன்னான். நான் தான் கர்த்தரை ஏற்றுக்கிட்டேன், ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் அங்கிள் அப்படின்னா.
இதை விட ஒரு குவாலிஃபிகேஷன், ஒரு சீரு, ஒரு நகை எனக்கு வேண்டாம். நான் வேண்டான்னு சொன்னா அவங்க வீட்டில் விடுவாங்களா? எத்தனையோ போராட்டம் வருதுங்க. என்னைய போட்டு உருட்டுறாங்க. என் பையனை பிரெயின் வாஷ் பண்ணி எதையோ பண்ணிடுவேட்டியோன்னு. நான் பேசாமல் உங்கள் இஷ்டம், உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா பையங்க, நான் அதில் தலையிடன்னு ஒதுங்கிட்டேன். முட்டுனாங்க, மோதுனாங்க, உருண்டாங்க, பரண்டாங்க. கடைசியில் உங்கள் இஷ்டம் ஐயா, அதன்படியே செய்யுங்க, நான் இதை தப்பாக பேசினா மன்னிச்சுக்கங்கன்ட்டார். அல்லேலூயா. கல்யாணம் நடந்துச்சு. அருமையான மகளை எனக்கும் கொடுத்தார், அருமையான மனைவியை அவனுக்கும் கொடுத்தார், அருமையான குழந்தைய அவனுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஊழியத்தில் ஆசீர்வச்சிருக்கிறார். பெரிய பாஸ்டர் ஆகலைங்க, கர்த்தருக்கு உத்தமமான மகனாக நிற்கிறான். கைகளை தட்டி. 2 உங்களுக்கு கேட்குற சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நீ கர்த்தருக்கு உத்தமமாக இருக்க வேண்டுமா, பெரிய பாஸ்டர் ஆகணுமா? நீ தான் சொல்லுப்பா சத்தமா. கர்த்தருக்கு உத்தமமாக இருக்கணும். உத்தமமான குடும்பத்தோடு உத்தமமான ஊழியத்தை அவனுக்கு தெரிஞ்ச நாலேஜில் செய்கிறான். ரொம்பையும் மிகைப்படுத்தவும் இல்லை, நான் குறைக்கவும் இல்லை. ஒரு வார்த்தை கூட எடிட் பண்ணாமல் பேசியிருக்கேன். அந்த எப்போ அப்படித்தானே தம்பி, எதையுமே என்னை பற்றி எடிட் பண்ண மாட்டேன், மற்றவங்கள பற்றியும் எடிட் பண்ண. எடிட்டிங் வேலையெல்லாம் அவன் வேலை தான். அவர் எடிட் பண்ணிடுவார். அவர் நிறைய விஷயத்த எடிட் பண்ணிடுவார். சில நேரத்தில் சைலண்ட் மோடு போட்டு விட்டுவார், மியூட் பண்ணி விட்டுவார் வாய்ஸை. அவர் வாய்ஸையும் மியூட் பண்ணுவார், வீடியோவில் வாய்ஸையும் மியூட் பண்ணிடுவார். என்ன கேட்டாலும் பதிலே பேச மாட்டான். ஆமாண்ணே, என்ன பதில் சொல்லு என்னண்ணே. சரி, நம்ம பேசி பிரயோஜனமே இல்லை, போ. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது வார்த்தையில் சுத்தம் வேணும். இந்த வார்த்தையில் சுத்தம் இருக்கிறவனுக்கு சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் தேவனை தரிசிப்பார்களாம். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இதயத்தில் சுத்தமுள்ளவர் பாக்கியவான்கள், ஏனெனில் தேவனை அவர்கள் தரிசிப்பார்கள். உணர்வுள்ள இருதயம், அந்த இதயத்தில் ஆண்டவர் தங்குவார். அந்த இதயத்தில் சொந்தக்காரர்கள் வார்த்தையிலே சரியாய் பேசுவார்கள், மகிமையினால் நிரப்புவார்கள். கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் இறங்கி நிற்கும், அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்தேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடின் சத்தத்தை கேட்டார். ஆண்டவருக்கு உத்தமமாய் இருந்த தானியேலின் காரியம் சித்தியாயிற்று. எனவே தான் அந்த அரசன் சொல்லுகிறான், 1 நாளாகமம் 16:30, சங்கீதம் 96:9, தானியேல் 6:26 சொல்லுங்க, தானியேலின் தேவனுக்கு முன்பாக பயந்து நடுங்க வேண்டும். கைகளை தட்டி. யாருக்கு முன்பாக? தானியேலின் தேவனுக்கு முன்பாக பயந்து நடுங்க வேண்டும். உலோகத்தாரை கர்த்தருடைய நாமத்தில் என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும், என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக, தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று, நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்பட்டது. என் I declared. அவர் ஜீவனுள்ள தேவன், அவன் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவர் ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் இருக்கும். கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் இருக்கு. யாரு? அந்த நாட்டு ராஜா. கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கிற ஒரு தானியேல் அவனுக்கு செய்த அற்புதத்தை கண்டு டிக்ளேர் பண்ணிட்டான். உனக்கு உண்டு அப்படித்தான் செய்ய போற ஆண்டவர். இந்த தேசத்தில் நீ எழும்பணும், கர்த்தருக்கு உண்மையாயிரு, தேவனுடைய வல்லமுள்ள கரை இறங்கும், கர்த்தர் ஆசீர்வதி. ஃபாதர் பாடின பழைய பாட்டு ஒன்று பாடலாமா? சிமேனர். தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு, தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட
தேடி வந்த தெய்வம் இயேசு. வாடி நின்ற என்னையே வாழ வைச்சிட தேடி வந்த தெய்வம் இயேசு. தேடி வந்த தெய்வம் இயேசு. என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. பாவியாக இருந்த என் பாவம் போக்கிட்டார். ஆவி பொழிந்து என்னையே தாவி அணைத்திட்டார். பாவியாக இருந்த என் பாவம் போக்கிட்டார். ஆவி பொழிந்து என்னையே தாவி அணைத்திட்டார். அன்பே அவரின் பெயராம். அன்பே அவரின் பெயராம். அருளே அவரின் மொழியாம். இருளே போக்கும் மொழியாம். இருளே போக்கும் மொழியாம். தேடி வந்த தெய்வம் இயேசு. என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. இயேசு என்னில் இருக்கின்றார், என்ன ஆனந்தம். இருளும் புயலும் வரட்டுமே, இதயம் கலங்குமோ. இயேசு என்னில் இருக்கின்றார், என்ன ஆனந்தம். இருளும் புயலும் வரட்டுமே, இதயம் கலங்குமோ. இறைவா இயேசு தேவா, இறைவா இயேசு தேவா, இதயம் மகிழ்ந்து பாடும். என்றும் உம்மை நாடும், என்றும் உம்மை நாடும். தேடி வந்த தெய்வம் இயேசு. என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. கைகளை தட்டி பாவியாக இருந்த என் பாவம் போக்கிட்டார். ஆவி பொழிந்து என்னையே தாவி அணைத்திட்டார். பாவியாக இருந்த என் பாவம் போக்கிட்டார். ஆவி பொழிந்து என்னையே தாவி அணைத்திட்டார். அன்பே அவரின் பெயராம். அன்பே அவரின் பெயராம். அருளே அவரின் மொழியாம். இருளே போக்கும் மொழியாம். இருளே போக்கும் மொழியாம். தேடி வந்த தெய்வம் இயேசு. என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு.
வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு. வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. இயேசு என்னில் இருக்கிறார், என்ன ஆனந்தம். இருளும் புயலும் வரட்டுமே, இதயம் கலங்குமோ? இறைவா இயேசு தேவா, இதயம் மகிழ்ந்து பாடும். தேடி வந்த தெய்வம் இயேசு. யாரை தேடி வந்தாராம்? வசனத்துக்கு நடுங்கிறவர்களே. அவர்கள் இதயம் உணர்வடையும், அவருடைய வார்த்தையிலே சுத்தம் இருக்கும். உணர்வுள்ள இதயத்தை எனக்கு தாரும். கர்த்தருக்கு நடுங்குகிற பயத்தை எனக்கு தாரும். சுத்த இதயத்தை எனக்கு தாரும். என் நாவிலே வார்த்தையிலே உண்மையாக இருக்கும் நாவை எனக்கு தாரும். சொல்லிலே வார்த்தையிலே உண்மை. மத்தேயு 16:26, மார்க்கு 4:8, லூக்கா 4:2 சொல்லுகிறது, உலகம் அனைத்தையும் ஒருவன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அவன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஒரு தேசத்தில் ஒரு ராஜா ஒரு பந்தயம் வைத்தான். நம்முடைய நாட்டிலும் சில எலெக்ஷன் டைமில் வாக்குறுதிகள் எல்லாம் கொடுப்பார்கள். ஆனால் நிறைவேறுவது 99% இருக்காது. இப்போவே எலெக்ஷன் நிறைய வாக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. கடந்த முறை அதுக்கு முன்னையும் கொடுத்தாங்க. இன்னைக்கு வரை வாயப்பொழுதுட்டு தான் உட்காந்துருக்க. கெட்டிக்காரன் பொய்யும் புரட்டும் 8 நாளைக்கே மக்கள் ஒரு நாள் விழிப்படைவார்கள். அன்னைக்கு தான் இப்படிப்பட்ட உங்களுடைய விஷயம் தெரியும். ராஜா ஒரு பந்தயம் வைத்தான். அப்போ இருக்க ராஜாலாம் சொன்ன சொல் மாறாதவர்கள். வளையாத செங்கோல் வளைந்தது என்று பாண்டியன் நெடுஞ்செழியன் உயிரை மாய்த்தான், கோப்பெருந்தேவியும் கூடையே செத்தாள், ஒரு நீதி தவறிவிட்டோம் என்பதற்காக. அப்போ அவன் என்ன பந்தம்னா, காலை சூரியன் உதிக்கும் 6 மணிக்கு ஓட வேண்டும். எந்தெந்த இடத்தெல்லாம் ஓட முடியுமோ ஓடி இங்கேருந்து சுற்றி பாத்திமா காலேஜ் ஒரு ரவுண்டு, பெரியார் பஸ் ஸ்டாண்டை ஒரு ரவுண்டு, பெரிய கேகே நகரை ஒரு ரவுண்டு, அங்கே இருக்க லேண்டு பெரிய எக்கச்சக்கமான பணம் செல்வ செழிப்பாக இருக்கிற லேண்ட் வேல்யூ கூட இருக்கிறலாம் இல்லை சுற்றிட்டு சாயங்காலம் 6 மணிக்குள்ளே திருப்பி இந்த இடத்துல வந்து நிற்கணும். பலர் ஓடினார்கள், முடியலை, இளச்சிக்கலை விழுந்துட்டாங்க. ஒருத்தன் பேராசை பிடித்தவன் ஓடினான். அதை ஆதாயப்படுத்துகிறேன், இதை ஆதாயப்படுத்துகிறேன், இதை செஞ்சிட்டேன், இன்னும் வரலாம் அப்படின்னு ஓடினான். இன்னும் நிறைய ஆதாயப்படுத்திக்கிறோம் ஓடினான். உடனே ஓடி உயிரை வெறுத்து ஓடினான். ஓடிக்கிட்டே இருக்கும்போது எக்கச்சக்கமான இடத்த கவர் பண்ணிட்டாங்க. பெரிய பெரிய இடங்களெல்லாம் கவர் பண்ணிட்டான். கவர் பண்ணிட்டு தான் வாட்சை டைமை பார்த்தான் பாருங்கள். 5-6 மணி ஆக அரை மணி நேரம் தான் இருக்குது. சூரியன் அஸ்தமிச்சு திரும்பி அந்த இடத்துக்கு வந்தால் தானே ஓடுனது செல்லும். ஓடுனது விருதா போய்விடுமே. சரின்னு திருப்பி பிடிச்சி மூச்சை பிடிச்சி திருப்பி ஓடி வந்தான். ஓடி வேகமாக வந்தான். 6:45, 55, 57, 58, 59 எல்லைக்குறியை வந்து அப்படி சேர்ந்தான். சொத்துன்னு கீழே விழுந்தான், உயிர் போயிடுச்சு. அம்புட்டு ஆதாயமாக்கிட்டான். ஆனால் கடைசியில் அனுபவிக்க திரை கடல் ஓடி திரவியம் தேடியும் தேடி வைத்த செல்வத்தை அனுபவிக்க கொடுத்து வைப்பதில்லை. நம்ம முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. கர்த்தரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். உணர்வுள்ள இருதயம் அங்கே வந்து கர்த்தர்கள் வாசம் பண்ணுவார். சுத்த இருதயம், இந்த சுத்த இருதயத்திலிருந்து பிறக்கும் வார்த்தை உண்மை உள்ளது. கர்த்தரை தேடுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். மார்க் 16:26, மார்க் 4:8,
லூக்கா 4:5 சொல்லுது, உலகம் அனைத்தையும் ஒருவன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தின அவனுக்கு லாபம் என்ன? கர்த்தரை துதிப்பதும் ஸ்தோத்திரம் பண்ணுவதும் ஆண்டவரை பாடுவதும் கர்த்தருக்கு மகிமையாய் வாழ்வதும் இந்த உலகில் நமக்கு கொடுக்கப்பட்ட விதி. அதில் நடப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். டி மைனர் டி உண்மை என்று உலகில் தாளம் டெம்பர் செட் பண்ணிடுவேன். என் உடலும் உயிரும் நீர்தானையா, உம்மை பிரிந்தால் எனக்கு வாழ்வேதையா. நீரே என் கண் கண்ட தெய்வம், தினம் எனக்கு வழிகாட்டும் தீபம். நீரே என் கண் கண்ட தெய்வம், தினம் எனக்கு வழிகாட்டும் தீபம். உம்மை அன்றி உலகினில் எவரும் இல்லை, உம் துணையின்றி வாழ வேறு விருப்பம் இல்லை. என் உடலும் உயிரும் நீர்தானையா, உம்மை பிரிந்தால் எனக்கு வாழ்வேதையா. என் உடலும் உயிரும் நீர்தானையா, உம்மை பிரிந்தால் எனக்கு வாழ்வேதையா. நீரே என் கண் கண்ட தெய்வம், தினம் எனக்கு வழிகாட்டும் தீபம். நீரே என் கண் கண்ட தெய்வம், தினம் எனக்கு வழிகாட்டும் தீபம். உம்மை அன்றி உலகினில் எவரும் இல்லை, உம் துணையின்றி வாழ ஒரு விருப்பம் இல்லை. பாதை அறியாம் ஆட்டை போல பாரினில் ஓடினேன் ஒரு நாளிலே. நல்ல மேய்ப்பன் என் இயேசு வந்தார், நான் செல்லும் பாதையில் துணையாய் நின்றார். வாழ எனக்கு வழிகாட்டி நீரே, தீபமாக ஒளி தந்தீரே. பாவியான என் வாழ்வை மாற்றி பாடும் வரம் தந்தி உம்மை பாடுவேன். பாடும் வரம் தந்தி உம்மை பாடுவேன். உம்மை அன்றி உலகினில் எவரும் இல்லை, உம் துணையின்றி வாழ வேறு விருப்பம் இல்லை. தாழ்வில் இருந்தேன் தயவாக நினைத்தேன், தரித்திரம் என்னை விட்டு நீங்க செய்தீர்.
வாழ்வில் என்னை உயரத்தில் வைத்தீர், வறுமையின் வேதனை ஓடச் செய்தீர். உம்மை நம்பி ஊழியம் செய்தேன், ஒன்றுக்கும் குறைவில்லை என் வாழ்விலே. இயேசு என்னோடு இருக்க கவலை இல்லை என் வாழ்விலே, கவலை இல்லை என் வாழ்விலே. உம்மை அன்றி உலகினில் எவரும் இல்லை, துணையின்றி வாழ வேறு விருப்பம் இல்லை. சாட்டையில்லா பம்பரம் போல ஒரு நாள் தரையினில் கிடந்தேன் ஐயா. நூலருந்த பட்டத்தை போல மேகத்தில் காணாமல் மறைந்தேன் ஐயா. உனக்கு ஒருவர் இருக்கின்றார் என்று எனக்கு ஆறுதல் சொன்னீரையா. இருளும் புயலும் வந்தாலும் வரட்டும், இனி என் இதயம் கலங்காதையா. இனி என் இதயம் கலங்காதையா. உம்மை அன்றி விருப்பம் இல்லை, என் உடலும் உயிரும் நீர்தானையா. உம்மை பிரிந்தால் உலகில் வாழ்வேதையா. என் உடலும் நீர்தானையா, உம்மை பிரிந்தால் எனக்கு வாழ்வேதையா. நீரே என் கண் கண்ட தெய்வம், தினம் எனக்கு வழிகாட்டும் தீபம். நீரே என் கண் கண்ட தெய்வம், தினம் எனக்கு வழிகாட்டும் தீபம். உம்மை அன்றி உலகின் எவரும் இல்லை, உம் துணையின்றி வாழ ஒரு விருப்பமில்லை. என் உடலும் உயிரும் நீர்தானையா. உம்மை பிரிந்தால் எனக்கு வாழ்வேதையா. லேலூயா. அப்படியே முழங்கால் படியிட்டு தேவனை ஆராதிப்போ. ஹல்லேலூயா. ஆராதனை. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, உணர்வுள்ள இருதயம், கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிற இதயம், உத்தமமான வார்த்தை, வார்த்தையிலே உண்மை, இவர்களிடத்தில் கர்த்தர் வந்து வாசம் பண்ணுவீர் என்று பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அதை நம்பி யாரெல்லாம் திருச்செம்பத்தில் விழுந்து கிடக்கிறார்களோ அத்தனை பேர்களையும் ஆசீர்வதி. சத்தின் தடைகள் நீக்கிப்படும். என்ன விரும்பி ஜெபிக்க உண்டாகட்டும். ஆசீர்வதித்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென்.
ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்தனையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.